இன்னைக்கு லஞ்சுக்கு லெமன் ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதான் ட்ரை பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி லெமன் ரைஸு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்னு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இந்த காலிஃப்ளவர் சில்லினா சொல்லிக்கவே வேண்டாம். காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நல்லா தண்ணி சூடான பட்டில் அதில் கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு 90% அளவுக்கு நல்லா வேக வச்சு அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்குவேன். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி லைட்டாக தொளிச்சு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதுக்கு எண்ணெயும் அளவாக தான் தேவைப்படும். சூடாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மத்தியான டைம் லஞ்சுக்கு கொண்டு போய் சாப்பிடல ஒரு மசாலா ஃப்ரை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.